அந்த மொழிகளில் 90% மொழிகள், ஏன் 95% மொழிகள் வெறும் பரிவர்த்தனைக்கான பாஷை, ஜஸ்ட் கம்யூனிகேஷன் மெஷினரி என்று சொல்வார்கள். ஒருவருக்கு ஒருவர் ஒரு சமூகத்திலே என்ன நினைக்கிறோம் என்பதை கடத்துவதற்கு ஒரு கடத்தியாகத்தான் மொழி இருந்திருக்கிறது. 97%. ஒரு 3% பேசுகின்ற அந்த மொழிகள் இருக்கிறல்லவா, லத்தினை போல, செம்மொழியாக இருந்த பாரசீகத்தை போல, சீனாவை போல, தமிழை போல, ஏன் வடமொழி என்று அறியப்பட்ட சமஸ்கிருதத்தை போல, இந்த மண்ணில் வெறும் பரிவர்த்தனைக்கான பாஷையாக மட்டுமல்லாமல் சமூகத்திற்கான வாழ்வியலுக்கான தத்துவங்களை சொன்ன மொழிகள் என்று சொன்னால் அதிலே மிகச்சில மொழிகள் தான் இருக்கிறது. அந்த தத்துவத்திலேயே கோளாறு உள்ள மொழிகள் தான் இருக்கிறது. சமஸ்கிருதம் செம்மையான மொழிதான், ஆனால் அந்த மொழி சொன்ன அறம் இருக்கிறது, அந்த அறம் அறமா என்றால் இல்லை. மனிதர்களை பழுவுபடுத்துகின்ற ஒரு அறத்தை அந்த மொழி சொல்லியது. ஆனால் அந்த மொழிக்கும் ஒரு வளம் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். மொழி ஆராய்ச்சியில் இருந்து எல்லோரும் ஒப்புக்கொண்டது, இந்தியாவில் 2 இனங்கள், கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்றுபோல ஆயிடு என்று சொல்வதைப் போல எல்லா மொழிகளுக்கும் தமிழ் தாயாக இருந்து அதன் அடிப்படையில் இருந்து திராவிட இனம். அதே போல சமஸ்கிருதத்திலிருந்து கிடைத்த 1000 மொழிகள், அதுக்கு தாயாக இருந்த சமஸ்கிருதம், அதை அடிப்படையாக கொண்ட ஆரிய இனம். ஆக 2 மொழி, 2 பண்பாடு, வேறுபட்ட பண்பாடுகள் இந்த மண்ணிலே இருந்தது என்பதை பிராமண சமுதாயத்திலே கடைசியாக மொழி ஆராய்ச்சி செய்த சி.பி. ராமசாமி முதல் ஆரம்பத்திலே நீலகண்ட சாஸ்திரியாக இருந்தாலும், கே பிள்ளையாக இருந்தாலும், அதற்கு முன்னாலே இருந்த சதாசிவ பண்டிதராக இருந்தாலும், எல்லா தமிழறிஞர்களும் ஒப்புக்கொண்ட உண்மை, இந்த மண்ணில் 2 கலாச்சாரம் மொழியை அடிப்படையாக கொண்டிருந்தது. அதில் எல்லா மொழிகளுக்கும் இல்லாத சிறப்பு, இந்த தமிழ் மொழி சொன்ன அறம் மட்டும்தான் காலத்தை கடந்து இன்னும் 1,00,000 ஆண்டுகள் ஆனாலும் அந்த அறம் அப்படியே இருக்கிறது. அழுக்காறு அவா வெகுளி இன்னாசொல் இவை 4 இழுக்கா என்றது அறம். சொன்னவன் திருவள்ளுவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அதேதான். அழுக்காறு பொறாம, அவா பேராசை, அழுக்காறு அவா இன்னாசொல் இவை 4 இழுக்கா என்றது அறம். இந்த அறம் இன்னும் 1,00,000 ஆண்டுகளாலும் மனித சமூகத்திற்கு தேவை. அதே போல அறிவியலாக இருந்தாலும், மானுட தத்துவமாக இருந்தாலும், வாழ்வியல் நெறியாக இருந்தாலும், இவற்றையெல்லாம் கொண்ட ஒரு மொழி தமிழ் மொழி. அப்படிப்பட்ட அறத்தை சொன்ன இன்னொரு மொழி இல்லை என்பதை இடையிலே மறந்து போனோம். அப்படி மறந்து போன காரணத்தினாலே தான் இன்றைக்கு பெரியார் தமிழை திட்டினார் என்று சொல்லுகிறார்களே, அவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். பெரியார் தமிழை திட்ட மட்டுமில்லை, பெரியார் தான் தமிழை தீட்டினார் என்பதை இந்த பெரியார் தமிழிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி தீட்டிய பெருமக்களில் மொழி வெறும் பரிவர்த்தனைக்கான பாஷை அல்ல, அது இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு மொழி மட்டுமல்ல. இந்த சமுதாயத்தை செம்மைப்படுத்த, மேன்மைப்படுத்த, சமத்துவத்தை கொண்டு வருவதற்கு ஒரு மொழி இருக்கிறது என்றால் அது எங்கள் தமிழ் மொழிதான் என்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய பெரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய பெருங்கவிக்கோ அவர்கள். அவருடைய தமிழிலே திராவிடம் இருக்கிறது. அவருடைய தமிழிலே திராவிடம் இருக்கிற காரணத்தினால் சமத்துவம் இருக்கிறது, சாதி ஒழிப்பு இருக்கிறது, பெண்ணடிமை ஒழிப்பு இருக்கிறது. இப்படி எல்லாவற்றையும் உள்ளடக்கிய சமூக நோக்குடன் கூடிய ஒரு தமிழுக்காக, அந்த தமிழை சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு பேர் ஆசானாக நாம் வாழுகிற காலத்தில் நடைமாடி கொண்டிருக்கிற அவரை வாழ்த்துவது தமிழ் சமூகத்தின் கடமை, ஒவ்வொரு தமிழனின் கடமை. அந்த கடமையை நாம் தொடர்ந்து ஆற்றுவோம், அவருக்கு உறுதுணையாக இருப்போம்.